அனைவருக்கும் நமஸ்காரம். நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி. அப்ப இந்த வருட காலகட்டங்கள் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராசியிலே குரு பகவான் சந்திரன் குரு உங்களுடைய ராசியில சேர்க்கையா இருக்க போறாங்க இந்த ஒரு வருட காலகட்டங்கள்ல. அப்போ இடம் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட அத்துணை பிரச்சனைகளுக்கும் இதுவரையிலும் வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா, கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வீடு வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. புதிய வாகனம், லக்ஸூரியாக ஒரு வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. புதிய தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ கடகராசியை பொறுத்தளவு அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் அங்க உச்சமாகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப ராசியிலே குரு பகவான் உச்சமாகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நிரந்தர வேலை, அதாவது வேலை சம்பந்தப்பட்ட கிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. அது போக பாக்கியஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில உச்சமாகக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்துகளும், அதாவது தந்தை ரீதியாக இருக்கக்கூடிய சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்பா பெயர்ல இருக்கக்கூடிய சொத்தை இந்த வருடம் நான் மாத்தி எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில மாத்தி எழுதுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகள் மேல நல்ல அக்கறையா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தை கிடைக்காதவங்களுக்கு இந்த வருட காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம், கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தாய் ரீதியான சொத்துக்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ இந்த வருடம் கடகராசி அன்பர்களுக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகளுடைய குரு பயிற்சி இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது, நிரந்தர வருமானத்தையும் நிரந்தர தொழிலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். கண்டிப்பான முறையில கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. சரிங்களா? இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக ரீதியான ராசி பலன் ரீதியான பதிவுகள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பான முறையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றிங்க.